த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து யாரா என்னையா தலை தொங்கி போச்சு? என்னமோ வீராப்பா சொல்லிட்டு போனியே, அக்காவையும் தங்கச்சும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் முடிவு கட்டுவேன்னு பெருசா வசனம்லாம் பேசிட்டு போன. இப்ப என்னாச்சு? நல்ல வாலண்டியரா போய் வாங்கி கட்டிக்கிட்டு வந்தியா? நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த அவமானம் உனக்கு தேவையா? எவ எப்படியோ போன உனக்கு என்ன? என்னமோ உன் கூட பிறந்த தங்கச்சிங்க அவளுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அண்ணனா நான் சேர்த்து வச்சே தீருவேன்னு சவால் விட்டுட்டு போன. இப்போ அவங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்தி அடிக்காத குறையா போன வேகத்திலேயே அசிங்கப்பட்டு திரும்பி வந்து நிக்கிறல்ல. அதுக்குதான் ஓடுறத தின்னுட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துருக்கணும். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? நம்ம வீட்லயே உனக்கு மரியாதை கிடையாது, அவங்க யார் உனக்கு? நீ போய் சொன்னது அப்படியே உன் வார்த்தையை மதிச்சு ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? ஏதோ அம்மாவோட தயவால 3 வேளைக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம உன் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. கிடைச்ச வரைக்கும் போதும்னு கொடுக்கற வேலையை பாத்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? இந்த தேவையில்லாத வேலையில எல்லாம் மூக்க நுழைச்சா இப்படிதான் உன்னை விரட்டி அனுப்புவாங்க. இதுக்கப்புறமாவது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அதுதான் உனக்கும் நல்லது, புரியுதா? ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? என்ன உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? யார் எப்படி போனா எனக்கு என்ன? நான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறதுக்கு. ஏண்டி, சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்ற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன்ன மாதிரி கூடவே இருந்துட்டு குழி பறிக்கிற இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. என்னைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட எண்ணம். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாங்கல்ல அத்தையும் மாமாவும், அவங்க குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா அந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு அவங்களோட தயவால தான் நான் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொந்த பந்தம்னு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு தான் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்த அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உன்ன மாதிரி நன்றி கெட்டவளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாருமே உன்ன மாதிரி சுயநலமாவே இருந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? யார் எப்படி போனா எனக்கு என்ன? நீ மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைப்ப. உனக்கு ஒண்ணு தேவைன்னா எதிரில் நிக்கிறவன் அண்ணனோ தம்பியோ ஏன் சொந்த அப்பான்னு கூட பார்க்காம யாரா இருந்தாலும் அழிக்கணும்னு நினைக்கிறவன் நீ. ஆனா அதே அடுத்தவங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்கணும்னு நினைப்பேன். அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமா, என்னமோ சொன்னியே அத்தை மாமா இல்லைன்னா 3 வேளை சோத்து கூட எனக்கு வழி இருக்காதுன்னு. அது என்னமோ உண்மைதான். அப்படியே உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? நான் இது வரைக்கும் நல்லது பண்ண மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க இல்லைன்னாலும் எனக்கு உதவி பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா உன்னை பத்தி யோசனை பண்ணிப்பாரு. இங்க இருந்து துரத்தி விட்டாங்கன்னு வைக்கு, பிச்சை தான் எடுக்கணும். கண்டிப்பா எனக்கு எப்பவும் அந்த நிலைமை வராது. என்னை பத்தி என் அத்தைக்கும் மாமாவுக்கும் நல்லாவே தெரியும். எனக்கு ஒண்ணுன்னா அந்த வீட்டுல என் கூட இருக்கிறதுக்கு அத்தை மாமா தங்கச்சிமான்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா உனக்கு ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு. கூடிய சீக்கிரம் உன் யோகியதை என்னங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் சொன்னீங்க நடு ரோடு 3 வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படணும்னு. அந்த நிலைமை உனக்கு தான். ஏய், ரொம்ப ஓவரா பேசுற. நீ நினைக்கிறதெல்லாம் இங்க எதுவுமே நடக்காது. இத்தனை நாளா என்ன ஏதாவது பண்ணி வெளியே துரத்தணும்னு நினைச்சியே, உன்னால ஏதாவது முடிஞ்சுதா? ஏன் மலர் அர்ஜுன் எல்லாருமே என்ன சந்தேகப்பட்டாங்க. ஆனா
யாராலையும் என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியலையே. பெரியம்மா இருக்கிற வரைக்கும் என்ன அங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த மலரையும் பார்வதியும் ஒண்ணு சேர்க்கணும் நீ பண்ற எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். அச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படிலாம் பேச உனக்கு வாய் கூசல? யாருமே வாழணுங்கிறத கனவுல கூட நினைக்க மாட்டல. ஏய், போது நிறுத்து. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ற எதுவுமே தப்பில்ல. எனக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறிக்க நினைக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் வழியில குறுக்க வரவங்களையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இப்ப சொல்றேன், அந்த பார்வதி மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் அந்த மலரையும் வீட்டை விட்டு அனுப்பதான் போறேன். அத உன்னால தடுக்க முடியாது. அதையும் பார்க்கலாம். தங்கச்சிம்மாக்கு எதிராக நீ பண்ற எந்த சதியையும் நானும் நடக்க விட மாட்டேன். அவ என் கூட பிறக்கலனாலும் அவ என் தங்கச்சிம்மா தான். அவ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. என்ன மீறி நீ என்ன பண்றன்னு நானும் பாத்துறேன். உன்னால பார்க்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் முடியாது. கூடிய சீக்கிரம் நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த துர்கா யாருன்னு. பார்க்கலாம். மலர், அர்ஜுன், நான் வந்துட்டேன். வர மலர், என்ன ஒரே முருங்கா கூட்டு, முருங்கா பொரியல், இங்க முருங்கா சாம்பார்னு எல்லாம் முருங்கா இருக்கு. ஒன்னும் இல்ல அர்ஜுன், இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. இது குழந்தை பிறக்குமா? இல்ல, பிறக்க போற குழந்தைக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்படி பார்த்தா நீதான் நம்மள இதெல்லாம் சாப்பிடணும். எனக்கே இதெல்லாம். அது வந்து உனக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. இதுலதான் அயன் சத்து அதிகமா இருக்கு. சாப்பிட்டா அவ்ளோ நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அப்புறம் உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு சமைக்க முடியாதுல்ல, அதான் உனக்கும் சேர்த்து என் கையாலேயே பார்த்து பார்த்து சமைச்சு உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். சரி, எடுத்து வை. போதும் போதும். ஆமா, நீ சாப்பிட்டியா? நான் எப்பவோ மலர் சாப்பிட்டேன். மலர், போதும். எவ்வளவு வைக்கிற? நல்லா சாப்பிடு அர்ஜுன், உடம்புக்கு நல்லது தானே. அதுக்கு நீ இவ்வளவா? பேசாம சாப்பிடு அர்ஜுன்.